ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் 17-11-2025 15-12-2025 வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது. என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தியாளர். 17-11-2025 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்ர நிவர்த்தியாளர். அதனால் அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். குரு பகவான் 18ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி அன்றைக்கே அவர் வக்ரகதிக்கு போகிறார். என்ன, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அவர் வக்ரமாறார். கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்ரமடைகிறார். இவ்வளோ நாள் அதிச்சாரத்தில் இருந்து இப்போ வக்ரத்துக்கு போகிறார். 18ஆம் தேதியிலிருந்து 18-11-2025 சரி, இந்த மாதம் கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசியான கர்க்கடகத்தில் இருக்கார். கேது சிம்மத்திலையும், அதற்கு பிறகு துலாத்தில் பார்த்தாலேயானால் புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் இந்த 2 கிரகங்களும் இருக்குது. சூரியனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்குது. ராகுவும் சனியும், வக்ர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது. இது கிரகச்சாரத்தினுடைய நிலைமை. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, சுக்கிரன் ஒரு 10 நாளில், அதாவது கிட்டத்தட்ட 27-11-2025 அன்றைக்கி சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் பார்த்தாலேயானால், அதாவது 6-12-2025 அன்றைக்கி செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா. இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம். துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் காவேரி கரையை நோக்கி வரும்பொழுது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும். அதனால் அடுத்த நாள் கார்த்திகை 1ஆம் தேதி அன்றைக்கி அவன் காவேரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை 1ஆம் தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம். அன்றைக்கி காவேரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் கார்த்திகை அமாவாசை, அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20-11-2025 கார்த்திகை அமாவாசை. 24-11-2025 அன்றைக்கி வாஸ்து கண் விழிக்கும் நாள். மிகவும் ஏற்றமான காலம். புதுசாக வீடு மன பூஜை போடுறது, அடிக்கால் இது பண்ணுறது. அதாவது 24-11-2025 அன்றைக்கி காலை 10:14 11:44 வரலும் 1.5 மணி நேரம். இந்த காலகட்டத்தில் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார், காலை கடன்களை முடிக்கிறார், ஸ்நானம் செய்கிறார், பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார். அதற்கு பிறகு அவர் போஜனம் செய்கிறார், தாம்பூலம் தருகிறார். இந்த மாதிரியான 5 வகையாக இந்த 1.5 மணி நேரம் 90 நிமிஷத்தை பிரித்து 18 நிமிஷமாக பிரிக்கிறோம். அதில் போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரம் ரொம்பவும் ஏற்றமான நேரம். கடைசி 36 நிமிஷம், அதாவது 11:44ன்னா 11:08 11:34 வரலும் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோல் நடுறது, அது தவிர வீட்டு வாச கால் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும், தடங்கள் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல், பைசாக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அதாவது ராகு காலம், மகண்டம், அப்புறம் சூலம் இருக்குது, அதுக்கப்புறம் நட்சத்திரம் இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா வாஸ்து புருஷன் கண்முழிக்கும் நாள் அன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால், அதாவது 6-2-12 அன்றைக்கி பார்த்தாலேயானால் உங்களுக்கு பிரதோஷ காலம். இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். அதுக்கப்புறம் 3-12-2025 அன்றைக்கி பரணி தீபம். அதற்கு பிறகு 4-12 அன்றைக்கி கார்த்திகை தீபம், அதை வைகானசம்.
அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் கைசிகை ஏகாதசி வருது. 1/12/2025 அன்றைக்கி இது ரொம்பவும் விசேஷம். இந்த கைசிகை ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குலத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர். அவர் வந்து அந்த ஏகாதசி அன்றைக்கி பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராட்சசன் நடுவில் பார்க்குறார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய வயிற்று பசியும் போக்குறார் அப்படின்றது கதை. இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. அந்த பாணர் குலத்தில் இருக்கவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர். அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும். இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம். வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது. அதனால் கைசிகை ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன? இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள், உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்கோ. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன். சந்தி அப்படின்றது பார்த்தோம்னா நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, இந்த மாதிரி இப்போது இந்த டயத்தில் பிறந்து 3ஆம் பாதமாக 4ஆம் பாதமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சின்னு இருப்பா. ஆனால் 3ஆம் பாதத்தில் இருப்பா, மிதுன ராசியில் இருப்பா, ரிஷப ராசியில் 2ஆம் பாதம் இருக்கும். இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா 40-50 வயசு கூட ஆயிருக்கும். இப்போ நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்குதுன்னு இவள் நினச்சின்னு இருப்பா. ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்காது. இது வந்து பார்த்தேன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தினுடைய இதுவும் மாறும். அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ராசிக்கும் ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம். அதனால் பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்னபாவம், உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம், அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். கோச்சார பலன்கள் ஒரு 25% உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் 75% உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் மட்டும்தான் நடக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மீன ராசி நேயர்கள், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் வக்கரகதியில் இருக்கார். இந்த மாதம் பார்த்தோன்னா வக்கரகதி 18-11 அன்றைக்கே வக்கரகதி ஆகிடுறார். இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 17-11 15-12-2025 வரலும் இருக்குது. இந்த மாதத்தில் வந்து பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாத பலன்கள் சொல்லுவோம். ஆனால் இந்த மாதம் பார்த்தாலேயானால் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் குருவினுடைய சில மாறுதல்கள் இருக்குது. சனி பகவான் வக்கரகதியில் இருந்தவர் கார்த்திகை 1 அதாவது 17-11 அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் இருக்கும். செலவுகள் வந்து தேவையற்ற செலவுகள், அதாவது செலவு பண்ணிடுவீங்க. பண்ணதுக்கு அப்புறமா அஜய்ஜோ இப்போ பண்ணியிருக்க வேண்டாமே, இப்போ போய் பண்ணோமே, இது பண்ண வேண்டாத செலவாச்சே அப்படின்னு அப்புறமா யோசிப்பீங்க. இவ்வளவு நாளாக பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை இருந்தது. 18ஆம் தேதியிலேருந்து வக்கரகதி குருவின் பார்வை இருக்கும். அதனால் வந்து தீர்க்கமான சிந்தனைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 3-8 அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார். 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார் சப்தமாதிபதியோடு சேர்ந்து. அதனால் கூட்டுத் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். நண்பர்களோட ஒரு மிதமான பழக்கத்தோடு இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. தேவையற்ற பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக கொள்ளாதீங்க. மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கிறது நல்லது. கடல் வாணிபம் செய்பவர்கள், அதை தவிர கடல் உயிரினங்கள் வச்சு வாணிபம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிச்சயமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதை தவிர வந்து இந்த குருத்துவ தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சிங் ப்ரொஃபஷன், அதை தவிர ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, அந்தணர்கள், வேதம் ஓதுபவர்கள், இவங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அசிங்கப்பட்டு போடுவாங்க. சில நேரத்தில்
தன்னுடைய அகங்காரத்தினால் அசிங்கப்பட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய காரியத்தை நிச்சயமாக செய்வார். தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதனும் வக்கரத்தில் இருக்கார். அதனால் தீர்க்கமான முடிவும் எடுக்க முடியாது. 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார். 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். வேலை மாறுதல் வரும், இட மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடமும் வந்து வலுப்பெற்று போகிறது. அதனால் வந்து மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பு, இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் 9ஆம் இடத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து 20/12 அன்னைக்கு வந்து பார்த்தேலையானால், அதாவது 6/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்தை விட்டு தனுசுக்கு போகிறார், 10ஆம் இடத்துக்கு போகிறார் செவ்வாய். அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 27/11/2025 அன்னைக்கு சுக்கிரன் வரார். அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் வரும்போது தந்தையின் உடல்நிலையில் இன்னும் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டம், அதாவது 6/12/2025 3 கிரகங்கள் 9ஆம் இடத்துல இருக்குது. அதாவது சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலையில் அவ்வளோ பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும். புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமைப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிடுத்து. அதனால் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வருமானத்தை விட அதிகமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிப்புக்காக மேற்படிப்புக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். தந்தைக்கு உடல்நிலையில் பாதிப்பு இருக்கும். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத நிலைமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய தொழிலில் வந்து அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதோடு பார்த்தீங்களேயானால் எல்லா விதமான மறைந்த பொருட்கள் எல்லாமே வரும். அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல அனுகூலமான செய்தி வரும். அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மாறுதல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக வருது. அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 18/11/2025 20/11/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். இந்த மாதம் வந்து நீங்கள் முடிஞ்சதே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தானம் கொடுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தேங்காயை வந்து தானம் கொடுத்துன்னு வாங்க. ஒரு தேங்காயாவது தானம் கொடுங்க இந்த மீனராசிக்காரர்கள். அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல்கள் நிச்சயமாக வரும்.